வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏஆர் ரஹ்மான் குடும்பத்துக்கு டைவர்ஸ் என்பது ஒரு பரம்பரை நோய். வீட்டுக்கே வருவதில்லை, எல்லை மீறிய பிரபலம். வாங்க என்ன தகவல், என்ன செய்தி. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்து பிரச்சனை தான் சோசியல் மீடியாவை திறந்தாலே அதிகமாக பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவரது சாய்ரா பானு விவகாரத்து பெறுவதாக அறிவித்திருந்தாங்க. நேற்று முன்தினம் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2 பேரும் 29 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அவங்க ஏன் விவகாரத்தை செய்ய வேண்டும் என்ற பலருமே கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில் தான் பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் இந்த விவகாரத்து குறித்து பேசியிருக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக கவனம் பெற்று வருகிறது. அவரது மனைவி சாய்ரா பானு வெளியிட்ட அறிக்கையில் கடினமான சூழலில் இந்த முடிவை எடுக்கிறேன் என்றும் நான் ஏஆர் ரஹ்மானை விட்டு பிரிகிறேன் என்று தெரிவித்திருந்தாங்க. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் அறிக்கை வெளியிட்டு சிறிது நேரத்திலே ஏஆர் ரஹ்மான் தனது ட்விட்டர் பக்கத்தில் திருமண வாழ்க்கையில் 30 வருடங்களுக்கு எட்டுவோம் என்று நம்பியிருந்தோம், இப்போ பிரிகிறோம், உடைந்த இதயங்கள் கணத்தை கண்டால் கடவுளின் சிம்மாசனம் நடுங்கும் பெறும் என்று ட்விட்டரில் பதிவு வெளியிட்டிருந்தார். ஏஆர் ரஹ்மான் தனது விவகாரத்தை உறுதி செய்வதை அடுத்து ரசிகர்கள் சோகமடைந்தாங்க. 29 வருடங்களுக்கு ஒன்றாக வாழ்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஏன் பிரிய வேண்டும், கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாமே என்று கமெண்ட் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்க ரஹ்மானுடைய மகன் அமீனும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் எங்களுக்கான பிரைவசியை கொடுக்குமாறு உங்கள் ஒவ்வொருடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி கேட்டிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் விவகாரத்து குறித்து பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேசும்போது ஏஆர் ரஹ்மானுக்கு வீட்டில் பார்த்த திருமணம் ரஹ்மான் பொறுத்தவரை எந்த சர்ச்சையும் கிசுகிசுலும் சிக்காதவதான். இப்போது அவருக்கு விவகாரத்து என்பது எல்லோருக்குமே உச்சகட்டமாகி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மானுக்கு இன்னொரு பெண்ணுடன் உறவு, அதனால் தான் விவகாரத்தம் என்றெல்லாம் சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் சுத்த போய் அவர் அப்படிப்பட்ட ஆளை கிடையாது. அதே போல இதில் தனுஷை இழுப்பது தேவையில்லாத ஒன்று. முக்கியமாக ஏஆர் ரஹ்மானுக்கும் வீட்டு விவகாரத்து என்பது ஒரு பரம்பரை நோய் போல. முதல்ல அவரது சகோதரி ஒருவர் பத்திரிகையாளர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விவகாரத்து பெற்றாங்க. பிறகு ஏஆர் ரஹ்மான் அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு விவகாரத்து பெற்றிருக்காரு. இப்போது ஏஆர் ரஹ்மானும் விவகாரத்து பெற்றிருக்காரு. இருவருமே மீண்டும் இணைய வேண்டும் என்பதற்காக அவரது குடும்பத்தினர்கள் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டதாக சொல்லுகிறாங்க. முக்கியமாக இந்த விவகாரத்து காரணமே ஏஆர் ரஹ்மான் ஒரு வருடமாக வீட்டுக்கே வரவில்லை என்பதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் பைல்வானன் சொன்ன செய்தி சோசியல் மீடியாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.